எகிப்தின் ஊர்ஹாடா நகரிலிருந்து லண்டன் லூட்டன் நோக்கி 180 பயணிகளோடு சென்ற ஈசிஜெட் விமானம் நடுவானில் ஏற்பட்ட பாதுகாப்பு எச்சரிக்கை காரணமாக அவசரமாக இத்தாலியின் ரோம் நகரில் தரையிறக்கப்பட்டது. விமானம் பறந்து கொண்டிருந்த போது விமானத்தின் சரக்கு பகுதியில் இருக்கக்கூடாத பொருளொன்று இருப்பதாக விமானி திடீரென அறிவித்தார். இதனால் என்ன நடக்கின்றது என்று தெரியாமல் பயணிகள் கடும் அதிர்ச்சியடைந்தனர். விமானத்தின் திசை மாற்றப்பட்டு வேகமாக கீழே இறங்கிய அந்த நிமிடங்கள் தங்களுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியதாக அதில் பயணித்த பால் காஸ்டன் என்ற பயணி தெரிவித்துள்ளார். விமானம் ரோம் நகரில் பாதுகாப்பாக தரையிறங்கிய பின்னரே ஒரு பெண் பயணி தனது பதிவு செய்யப்பட்ட லக்கேஜில் பவர் பேங்க் ஒன்றை வைத்திருந்தது தெரியவந்துள்ளது. அந்த பவர் பேங்க் பைக்குள் சார்ஜ் ஆகிக் கொண்டிருந்ததை அவர் பணிப்பெண்ணிடம் கூற, பாதுகாப்பு விதிகளை பின்பற்றி விமானி உடனடியாக விமானத்தை ரோம் நகருக்கு திருப்பியுள்ளார். லித்தியம் பேட்டரிகள் கொண்ட பவர் பேங்குகள் தீப்பிடிக்கும் அபாயம் உள்ளதால் அவற்றை சரக்கு பகுதியில் வைக்க சர்வதேச அளவில் தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மாற்று ஏற்பாடுகள் மூலம் பயணிகள் மறுநாள் லண்டன் அனுப்பி வைக்கப்பட்டனர். விமான பயணத்தின் போது இத்தகைய அசம்பாவிதங்களை தவிர்க்க மொபைல் பவர் பேங்குகளை பயணிகள் எப்போதும் தங்களது கைப்பை அல்லது கேபின் பொதிகளில் மட்டுமே எடுத்து செல்ல வேண்டும் என்றும், பொதிகளை பதிவு செய்யும் போதே இந்த விதிகளை சரியாக பின்பற்ற வேண்டும் என்றும் விமான போக்குவரத்து நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர்.